நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்ற குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புறப்பட்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக புறப்பட்டிருக்கிறார். அது குறித்து விவரிங்க. நாடாளுமன்ற கூட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்ற இருக்கின்றார். அதனை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து தனது மெய்காவல் படையினர் புடைசூழ அணிவகுப்பு மரியாதையோடு புறப்பட்டு கொண்டிருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. நாடாளுமன்ற வளாகத்திற்கு செல்லக்கூடிய அவரை பிரதமர் மோடி, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் வரவேற்று அழைத்து செல்வார்கள். அதன் பிறகு மக்களவை மற்றும் மாநிலங்களவையை சேர்ந்த இரு அவைகளின் உறுப்பினர்கள் மத்தியிலும் குடியரசுத் தலைவர் உரையாற்ற இருக்கின்றார். பொதுவாக ஆண்டின் முதல் கூட்டத்தில் தான் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவது வழக்கம். அந்த அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம்தான் முதல் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். ஆனால் இது தவிர எப்போது புதிய அரசு புதிதாக அமைகிறதோ, புதிய அரசு அமைந்த பிறகு கூடுகின்ற நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்திலும் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் ஜனவரி மாதம் ஏற்கனவே குடியரசுத் தலைவர் உரையாற்றி இருந்தாலும் தற்போது தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு ஆட்சி அமைத்த பிறகு நடைபெறுகின்ற முதல் கூட்டம் இது என்பதால் குடியரசுத் தலைவர் கூட்டத்தில் உரையாற்ற இருக்கின்றார். பொதுவாக குடியரசுத் தலைவர் உரை என்பது அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த அரசு போகிறது, இந்த அரசுக்கான தொலைநோக்கு சிந்தனை என்ன என்பதை அடிகோடிட்டு காட்டக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் குடியரசுத் தலைவருடைய உரை என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக மேற்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள், சாதனைகள் ஆகியவற்றை குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையிலே பட்டியலிடுவார். இவை தவிர அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த அரசு எதை நோக்கி பயணிக்கப் போகிறது என்பதையும் குடியரசுத் தலைவருடைய உரை அறிகோடிட்டு காட்டும். குறிப்பாக இந்த அரசு அடுத்த 5 ஆண்டுகளில் உலக பொருளாதாரத்தில் 3வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று தொடர்ந்து கூறி வருகின்றது. அதே போல ஏற்கனவே 25 கோடி பேரை வறுமையில் பிடியிலிருந்து விடுவித்திருப்பதாக அரசு கூறியிருக்கின்றது. மேலும் ஏழைகளுக்கு 3 கோடி கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்று அரசு கூறியிருக்கின்றது. இவற்றையெல்லாம் அடிக்கோடிட்டு காட்டக்கூடியதாக குடியரசுத் தலைவருடைய உரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குடியரசுத் தலைவருடைய உரை இன்று நடைபெற்ற பிறகு அவை ஒத்திவைக்கப்படும். நாளையிலிருந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெறும். அதன் பிறகு இறுதியாக அதன் மீது பிரதமர் மோடி அதற்கு பதிலுரை வழங்கி உரையாற்றுவார். இதுதான் குடியரசுத் தலைவருடைய உரையினுடைய சாராம்சமாக அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு நடைபெறக்கூடிய குடியரசுத் தலைவருடைய உரையை ஆம் ஆத்மி கட்சி புறக்கணிக்கும் என்று கட்சி அறிவித்திருக்கிறது. குறிப்பாக அரசியல் சாசனத்தை மீறி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக தாங்கள் குடியரசுத் தலைவருடைய உரையை புறக்கணிக்கப் போவதாக ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது. இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி இடம்பெற்று இருந்தாலும் ஆம் ஆத்மி மட்டுமே இதை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. மற்ற இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியோ, திமுகவோ அல்லது வேறு கூட்டணி கட்சிகளோ குடியரசுத் தலைவருடைய உரையை புறக்கணிக்கப் போவதாக அறிவிக்கவில்லை. இது அந்த கூட்டணிக்கு ஒரு சிறிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை வந்து அடைய இருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.